ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். இவ்வளோதே உள்ளபடி சொல்ல வந்தால் நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுக்கிறேன். என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோடய கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது என்னோடய பார்லர் ரிலேட்டடாக நான் பார்லர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் போயிருந்தேன். ஸோ அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சு ஒரு 4 days கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஜேர்னி ஆரம்பிக்க வேண்டியதான். லைக் விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து கொடுக்கறது, ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த என்ன சுற்றி இருக்கிற ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும். பியூட்டிஷியன்னு ஃபுல் டைம் நம்ம எல்லா வேலையும் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது மாதிரி சர்வீஸ் ஒரு சிலது எனக்கு தெரியாமல் இருந்தனால நான் அதில் இறங்காமல் இருந்தேன். இப்போ வந்து எல்லா சர்வீஸுமே ப்ராப்பராக தெரியும். எல்லாமே சர்வீஸ் ஆக்சுவலாக ஆரம்பித்து 1 monthக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸில் இறங்க போகிறேன். வெற்றிகரமாக என்னோடய அந்த ஜேர்னியை முடிச்சிட்டேன். ஒரு 6 month வரைக்கும் அந்த கிளாஸ் போயிருந்தோம். 6 to 7 month கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகிட்டேன். மேக்கப் ஆர்டிஸ்டில் ப்ரொஃபஷ்னல் பியூட்டிஷியன் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து வெளியே காசுலாம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது நம்மளால் முடியாது. அதுவும் தெரிஞ்ச விஷயத்த நானே போய் கற்றுப்பேனா அப்படின்னா அது வந்து டவுட்ஃபுல் தான். கண்டிப்பாக நல்லா தெரிஞ்ச விஷயத்தை போய் காசு கொடுத்து கற்றுப்போமா கிடையாது. எனக்கு சர்டிஃபிகேட் மட்டும் வேணுன்றதுக்காக தான் போயிருந்தேன். இதை நான் எங்கே படித்தேன் அப்படின்னா, துறைப்பாக்கத்தில் முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் தான் படிச்சிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். பேசிக்னா ரொம்ப பேசிக் தான் சொல்லி தருவாங்க. அது வந்து 3 month 4 month கோர்ஸு. சர்டிஃபிகேட் வந்து ஒரு 3 monthல வந்து நம்மளுக்கு கிராஜுவேஷன் மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. இன்கேஸ் யாராவது சென்னையில் இருக்கீங்க, நீங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், பேசிக் விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த முதல் தலைமுறை ட்ரஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரியா? இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்னோடய ஃப்யூச்சர் கோல் நான் என்னென்ன வச்சுருந்தேனோ அதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கும். ஓகேவா? ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக தான். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா கான்டென்ட் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்து இந்த மேக்கப் ஃபீல்டுக்குள்ளே வந்து எப்படி இதில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு சில பேரோட கொஸ்டின். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதை வந்து பர்சனலாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ தனியாக கான்டென்ட்டாகவே நான் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.